ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் திருமலா திருப்பதியில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அங்கே சாப்பாடு ஒழுங்காக கிடச்சிருக்காது. அப்படி சாப்பாடு கிடச்சாலும் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்காது. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்காது. இன்டைஜஷன் ப்ராப்ளம் வந்திருக்கும். உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். பட் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவங்க இங்கே இதுதான் கிடைக்கும், இந்த சாப்பாடு தான் கிடைக்கும், சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிடாட்டி போயிடுங்க அப்படின்னு ரூடாக கூட பேசியிருப்பாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணவும் முடியாமல் சாப்பாடும் கிடைக்காம நீங்கள் நிறைய இடத்துக்கு போய் கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ இதுதான். ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட்டு பார்த்தேன்னு சொல்லலாம். சாப்பாடு மட்டும் சூப்பராக இல்லை, இன்டீரியர்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் திருமலா திருப்பதியில் இப்படி ஒரு எக்ஸலண்ட்டான ரெஸ்டாரண்ட் நான் பார்க்கவும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. நாங்கள் அங்கே போனப்போ இன்டீரியர்ஸ் சூப்பர்பாக இருந்தது. ஒரு ஆர்ட் ஹவுஸ்குள்ளே என்ட்ரான மாதிரி இருந்தது. சவுத் இண்டியன் கல்ச்சர் நல்லா இன்ஃப்யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக இன்டீரியர்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, லைட்டிங் ரொம்ப சட்டிலாக இருந்தது. வார்ம் அண்ட் ஒயிட் லைட் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக எலிஃபெண்ட் பார்டர் வச்சு போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நான் எந்த ரெஸ்டாரண்ட்லும் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் பார்த்ததில்ல. அதே மாதிரி சீட்டிங் ஏரியா ஒரு 50 to 100 பீப்புள் உட்கார்ற மாதிரி இருந்தது. அதே மாதிரி சைடில் கொஞ்சம் ரூம் டிவைடர் போட்டு ஒரு 2 சீட்டிங் தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் அண்ட் டின்னர் கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஃப்ரூட் ஜூஸஸும் ஃப்ரெஷ் ஜூஸஸும் ஸ்நாக்ஸும் சர்வ் பண்ணுறாங்க. மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் ரெஸ்டாரண்ட் ரொம்ப க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சாப்பிடும்போது நம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கேர் எடுத்து எல்லாருமே நல்லா ஒழுங்காக கவனிச்சிட்டு இருந்தாங்க. சர்வீஸ் பிரமாதமாக இருந்தது. ஸோ நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, ஒரு செட் இட்லியும் பொங்கலும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 3 இட்லி கொடுத்தாங்க. அப்புறம் நெய் நிறைய ஊற்றிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது கிரவுண்ட்நட் சட்னியும் ஜிஞ்சர் சட்னி. அந்த ஜிஞ்சர் சட்னியில் நல்லா காரமாக கொஞ்சம் ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட், அதாவது ஜாகரி போட்டிருந்தாங்கன்னு சொன்னாங்க. பொங்கல் ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. வீட்டில் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. எல்லா சட்னியும் நல்லா இருந்தது. சாம்பார் சுட சுட ரொம்ப டேஸ்டியாக வீட்டில் எப்படி நம்ம செய்வோமோ அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. நெய் ரொம்ப தாராளமாக போட்டிருந்தாங்க. நான் போதும்னு சொன்னப்போ கூட நிறுத்தலை, போட்டுகிட்டே இருந்தாங்க. நான் காஃபி டீ வேண்டான்னு சொல்லிவிட்டு மஸ்க் மெலான் ஜூஸ் ஆர்டர் பண்ணேன். நோ ஐஸ் நோ சுகர்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன கேட்டேனோ அது அப்படியே எனக்கு தந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் அந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் அப்படின்னு என்னன்னு கேட்டப்போ, ஸ்ரீவாரி நெய்வேத்தியமோட ஸ்பெஷல் பெசரட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பெசரட்டு தோசையும் சாப்பிட்டேன். ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டும் ரொம்ப ஃபில்லிங்காக இருந்தது எனக்கு. அண்ட் ரெஸ்டாரண்ட் நீங்கள் சுற்றி பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப கிராண்டாக, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு டெம்பிள் எஃபெக்ட், ஒரு தீம் கொடுத்துருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உருளியில் அப்புறம் ஒரு குடத்தில் தண்ணீர் ஒப்பி பூவெல்லாம் போட்டு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருந்தது. ஒரு தெய்வீக எஃபெக்ட் இருந்தது. பில்லு கொடுக்கும்போது கூட அதை ஒரு ஆன்டிக் பாக்ஸில் போட்டு ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் காஸ்ட் எஃபிஷியன்ட். ஸோ காஸ்ட்லியாக கூட இல்லை, கரெக்டான பில்லு தான் கொடுத்துருந்தாங்க நான் கேட்ட சாப்பாடுக்கு. சீலிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. கொஞ்சம் மேலே பார்த்தப்போ நிறைய இடத்துல கேசட் ஏர் கண்டிஷனிங் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக வெயில் தெரியாத அளவுக்கு கூலாக இருந்தது. அதே மாதிரி நான் போன டைமில் நல்ல பீக் டைமில் ஃபுல் க்ரௌட் இருந்தது. அப்புறம் இடமே இல்லாமல் நிறைய பேர் வெயிட்டிங் ஏரியாவில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்க எல்லோரும் இருக்கிற பெயிண்டிங்கும் மியூரலும் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் பெல், எல்லா இடத்துலையும் பெல் இருந்தது. அது ஒரு டெம்பிள் எஃபெக்ட் கொண்டு வந்தது. ஸோ நான் உட்காந்த இடத்துலேருந்து வியூ பார்க்கும்போது ரொம்ப கிராண்டாகவே இருந்தது. ஸோ லஞ்சுக்கும் நான் அங்கே போயிருந்தேன். அப்போது அவங்க பிரமாதமாக கொடுத்துருந்தாங்க. அதாவது இவ்வளோ ஒரு கிராண்ட் லஞ்ச் நான் சாப்பிட்டதே இல்லை. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைஸு, சப்பாத்தி,
வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி அவங்க ஆந்திரா தால் பப்பு கூட ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொடி கொடுத்தாங்க, அது கூட நெய் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. டைஜஷனுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிக்னேச்சர் ஸ்வீட் மாதிரி கொடுத்தாங்க, அதாவது மெதுவடையில் ஒரு சிரப் மாதிரி இருந்தது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுட சுட சாம்பார் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் தயிர் வீட்டு தயிர் மாதிரியே இருந்தது. வடாமும் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது, ஆயில் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஃப்ரை வந்து கரெக்டாக ஆயிலில் எவ்வளோ ஃப்ரை பண்ணமோ அவ்வளோதான் ஃப்ரை பண்ணாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து இந்த ஸ்ரீவாரியர் நெய்வேத்தியம் ரெஸ்டாரண்ட்டில் சர்வீஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. கிட்டே இருந்தாங்க எல்லோரும், ரொம்ப இதை கொடுத்து எங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு உண்மையாகவே ஒரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ரிலேஷன்ஸ் This is Naivedyam restaurant. This restaurant is known as temple restaurant. Okay, sir. It's very nice. We are giving authentic South Indian food. Thank you very much. Super. Can you tell me about yourself? I'm Subbarao, I'm manager of Fury Operations. And this is a temple restaurant. It's the first time in Tirumala. Yeah. This is a temple restaurant. It is very traditional. Yes. Special Naivedyam Thali, Naivedyam tiffins, the Naivedyam lunch Thali also we arrange all these things. The people are very interested and like to come. And everything is atmosphere and theme and everything. Sir, it's very artistic, your restaurant. What is the secret behind the colors and the wood that you use? Secret because they are designed, they are planned because one type of theme, one type of temple restaurant is supposed to be established in Tirumala. It's the first time and the first restaurant for us. Super. What is your signature dish, sir? Signature meal? Breakfast or lunch, your wish? We have a desserts, pakam gari Oh, and dahi vada, ravada and So- roti, kalai roti and cheruku panakam. And after that lunch, we have a special dishes, totakura liver and palakura liver and drumstick cashew nut curry and pepper rasam and special sambar and everything we have varieties of them. super, sir. Thank you so much, sir. Keeping in mind with that Tamil, Kannada, Andhra people will come and visit Wonderful. here. We have all combos Right. for all the people. Right, sir. Thank you. Thank you.